Good morning. இன்னைக்கு பன்னீர் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன். 1 லிட்டர் பால் வச்சிருக்கேன். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நல்லா காஞ்சின்னு இருக்கு. சைடில் கொஞ்சம் பொங்குற மாதிரி சைன் வந்தது சொன்னாக்கா லெமன் ஜூஸ் எடுத்து விட்டுடலாம். லெமன் ஜூஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் லெமன் ஜூஸில். ஸோ தட் ரொம்ப கம்மியாக இல்லை, ஒரு 1.5 ounce வந்திருக்கு. ஒரு லெமனை புழிஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி பண்ணறப்போ இன்னும் கொஞ்சம் கூட எஃபெக்டிவாக இருக்குது. டக்குன்னு அது பிரிஞ்சு விட்றது. இப்போ எனி டைம் பொங்குற மாதிரி இருக்குது. சிம்மாக்கியாச்சு. இதில் உப்பு சேர்த்துட்டோமானாக்கா அந்த சால்ட்டி டேஸ்ட்டும் இதில் கொஞ்சம் வரும். சூரிய மேத்தியும் சேர்த்தலாம். அப்போ கொஞ்சம் அங்கங்கே க்ரீன் கலரில் இருக்கும். அந்த ஒரு ஹெர்பல் வாசனையும் டேஸ்ட்டும் இருக்கும். கொத்தமல்லி போடுறவா அது போடலாம். அப்போ அந்த பன்னீரில் வந்துட்டு ஒயிட்டில் அந்த க்ரீன் பேக்ரவுண்ட் சேர்றப்போ ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் பொங்கியாச்சு. நான் இதை விடுறேன். ரொம்ப நல்லா வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம பிரிய தொடங்கியாச்சு. நல்லா பிரிஞ்சாச்சு. இப்போ ஆஃப் பண்ணி விட்றேன். சிம்மில் வச்சுருந்தேன். லெமன் ஜூஸ் விழுறப்போ அது சிம்மில் வச்சுருந்தேன். இந்த பாருங்க நல்லா கட்டையாக பிரிஞ்சாச்சு. 1 லிட்டர் பாலில் எத்தனை பன்னீர் வருதுங்கிறது பாருங்க. பால் ஒரு விதம் கோல்டு ஆயாச்சு. இப்போ எப்படி ஃபில்டர் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி வைக்கிறது பார்க்கலாம். இப்படி ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்துட்டுருக்கேன். அகலமான பாத்திரம். இந்த ஃபில்டரில் தான் நான் பண்ணுறேன். இந்த காய்கறி அரிசி எல்லாம் அரிக்கிறதுக்கு வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய இதில் இப்படி ஒரு துணி எடுத்து போட்டுட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. சிலப்போ அந்த லெமன் கரெக்ட் அமௌண்ட் விடலே சொன்னாக்கா அது பிரியாது. அப்படி எப்பாவது ரேராக வரும். தண்ணி விட்டாலும் பிடிக்கணும். இப்படி ஒரு நாட் போட்டுட்டு இதை எப்படி ப்ரெஸ் பண்ணி வடிய வச்சுட்டோம்னா அப்புறம் எப்படி நல்லா ஹெவி வெயிட் வச்சு ப்ரெஸ் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். நான் அதை அலம்பி எடுத்தாச்சு. க்ளீனாக அலம்பி எடுத்து கையாலேயே ஃப்ளாட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு பிளேட்டில் நல்லா வச்சுட்டு எப்படி ப்ரெஸ் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். இதுக்கு மேலே நான் சப்பாத்தி பருத்துற அந்த இது இருக்கு இல்லையா, அதை வச்சு விடுவேன். அப்போ நல்லா ஃப்ளாட்டாக எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக அது ப்ரெஸ் ஆகிடும். இதை இப்படி உல்ட்டா பண்ணி இப்படி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா உங்களுக்கு ட்ரையாக வந்துடும். அதுக்கப்புறமா கட் பண்ணிவிட்டு இல்லைனாக்கா இது பண்ணி ஸ்க்ராம்பிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி விட்டு அது அப்படி வந்திருக்கு. நாட் பேட். ஒரு சீடு இருக்கு, எடுத்து விடலாம். ஓகே, நாட் பேட். டெக்ஸ்சரும் நல்லாவே வந்திருக்கு. ஓகே, இப்போ கட் பண்ணி விடலாம். என்ன ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நமக்கு. அப்புறம் ப்ரிசர்வேட்டிவ் ஸ்டோரேஜ் அதெல்லாம் இல்லை இல்லையா, அது ஒரு ப்ளஸ் தான். அண்ட் அது பண்ணி பார்க்குறப்போ ஒரு அழகு, ஒரு ஹாப்பினஸ், இதுதான் இதில் மெயினாக. நல்லாவே வந்திருக்கு. அழகாக போடுற மாதிரி, ப்ரொஃபஷ்னலாக போடுற மாதிரி க்யூப்ஸும் வந்திருக்கு. நாட் பேட். ஒரு சின்ன ஒரு டிஷ்ஷுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இப்போ புர்ஜி அந்த மாதிரி ஸ்க்ராம்பிள்டு சீஸ் அந்த மாதிரி பண்ணுறதே சொன்னாக்கா உடச்சி விடவும் செய்யலாம். ஏன்னா டெக்ஸ்சர் அவ்வளவு ஹார்டாக இல்லை, சாஃப்டாக தான் இருக்கு. ஓகே, எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, கிவ் யுவர் ஃபீட்பேக் ஆல்சோ. தேங்க்யூ.